ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன்னா என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சிருச்சுண்டா அர்த்தம். எந்த விதத்திலும் என் தங்க பிள்ளையான நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே உனக்கான ராஜயோகத்தை கொடுத்து உனக்கு அருள்வாக்கு சொல்ல இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நீ பட்ட கஷ்டத்தையும் உன் கண்ணீரையும் போக்கி உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற என்னை விட்டா வேறு யாரால முடியும்? இதோ இப்போதே நான் உனக்காக வந்து உன் கர்மாவையெல்லாம் சரி செஞ்சு தர்மத்தின் பாதையில் நீ நேர்மையோடு வாழும்படி செய்கிறேன். உனக்கு நிழலாக நெருக்கமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்னை அவமதித்த வார்த்தைகளையும் உன் நம்பிக்கையை உடைக்கும் விதமாக நடந்த விஷயங்களையும் நினச்சி உன்னுடைய நிம்மதியை நிலகுலைச்ச மனிதர்களையும் நினச்சி நீ வருத்தப்பட வேணா. யார் உனக்கு எதிராக என்ன வேணா செய்யட்டும், உனக்கு ஆதரவாக நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். உன் உழைப்புக்கு ஏற்ற உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். உனக்கு எதிராக யார் யாரெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை தாண்டி உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போல வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். நிறுத்தப்பட்ட வேலைகள் இப்போ மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வரம் தரும் வராகியானவளை நம்பி யார் வந்தாலும் நான் வரம் கொடுக்காம வெறுங்கையோடு திரும்ப விட மாட்டேன். நீ தைரியமாக நிமிர்ந்து நில்லு. இந்த வராகி அம்மாவே உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன் கால்கள் இனி நடுங்கக்கூடாது. உன் தலை இனிமே யார் முன்னாகவும் குனியக்கூடாது. உன் கண்ணீருக்கெல்லாம் இந்த வராகி அம்மா முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் அவசரமாக உன்னை பார்க்க வந்தேன் என் செல்லமே. உன் ரத்தத்தில் நான் கலந்து நின்று உன் மூச்சாக நான் இறங்கி நின்று உன் வலியை மறைச்சிக்கிட்டு இருக்க, உன்னை ஜெயிக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்க எல்லா தீய சக்திகளையும் ஒரு வழி பண்ண போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ மனசார என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான அருளை நான் இரட்டிப்பாக கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் எல்லாம் உனக்கு துணையாக நான் இருக்கேன். நீ உண்மையாக நேர்மையாக அதுவும் நேர்த்தியாக வாழும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கிறேன்ற நம்பிக்கையோட நீ எதுக்கும் பயப்படாம கவலைப்படாம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இரு. நீ தனியாக இல்லை என் தங்கமே. நீ போகிற வழியிலும் உன் போராட்டத்திலும் இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். உனக்கு துணையாக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக நிமிர்ந்து நிற்கலாம் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்வழியை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை தாழ்த்த நினைச்ச ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். யாரெல்லாம் உன்னை என்னவெல்லாம் களங்கம் கட்டி உன் மேலே பழி போட்டு உன்னை தப்பாக பேசுனாங்களோ, உன்னை கீழாக தாழ்த்த முயற்சி செஞ்சாங்களோ, அது எல்லாத்துக்கும் நான் கணக்கு வச்சுருக்கேன். நீ வெளியில் யாருக்கிட்டையும் வாய் திறந்து பேசலைனாலும் நீ சொல்லாத உண்மைகள் எனக்கு தெரியும். உனக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் என் கண்காணிப்பில் தான் நான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன்னோட வாழ்க்கை என் கைகளுக்குள்ளே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். நீ எனக்கு பிடிச்ச செல்ல குழந்தை அல்லவா. நீ போகும் பாதையில் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். என்னை சரணடைஞ்ச உனக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக நான் ஒரு தாயாக இருந்து செஞ்சு கொடுப்பேன். நீ என்ன செய்யணும்னா உன் புத்திசாலி தனத்தாலும் விரை பக்தியாலும் அடுத்து என்ன செய்யணும், எந்த பாதையில் போகணும், யாரை நம்பணும், எந்த பழக்கத்தை விடணுங்கிறத யோசித்து சிறப்பாக செயல்படு. நீ போகும் வழியில் எல்லாம் என்னுடைய கருணை கடலாக மழையாக பொழிந்து உனக்கு வழிகாட்டும். வராகி தாயே துணைன்னு நீ மனசில் நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சாலும் எல்லா விஷயங்கள்லையும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் கடந்த காலத்தை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை நினச்சி ஏக்கம் கொள்ளவும் வேண்டாம். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குறத விட உன் எதிர்காலத்தை நான் அழகாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன்.
இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ தேவையில்லை. எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்போடு இரு. நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. வராகி தாயே துணை நீ சொல்ல சொல்ல நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் பயத்தை கரைச்சி பாவத்தை கழுவி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகி அம்மா உன்னை மறக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கவும் மாட்டேன். என் கையை பிடிச்சிக்கிட்டு நீ நடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நீ தைரியமாக இருக்கணுமே தங்கமே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வந்து சேர்ந்துடும். இது வரைக்கும் உனக்கே தெரியாம நீ மனசுக்குள்ள தைரியத்தை வச்சுக்கிட்டு தான் வெளியில கஷ்டத்தை காமிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த கஷ்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்குள்ள இருக்க தைரியத்தை நீ வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துலலாம் உனக்கு பயம் வருதோ அதே இடத்துல உனக்குள்ள ஒரு நம்பிக்கை முளைக்கும், தைரியம் வரும். இந்த வராகி அம்மா உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி நிறுத்துவேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் மனசில் இருக்க பயம், கவலைகள், குழப்பம் என அனைத்தையும் போக்கி உனக்கு நல்ல வழியை காட்டுறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பொறுமையை நான் பார்த்துருக்கேன். உன் கண்ணீரையும் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்ல நேரத்தை நானே உருவாக்கி கொடுத்துட்றேன். வராகி அம்மா துணைன்னு ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் இரவு தூங்க போகும்போதும் என் பேரை சொல்லிட்டு செய்ய ஆரம்பி. இரவு தூக்கம் நிம்மதி நிறைஞ்ச சந்தோஷ தூக்கமாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது என் பேரை சொன்னீன்னா அந்த நாள் நல்ல நாளாக உனக்கு வெற்றியை தரக்கூடிய மகிழ்ச்சி நாளாகவும் இருக்கும். வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் நீ மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கதும், எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை வெளிக்காட்டாமல் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்க வேதனையும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ பேசுகிற வார்த்தைகள் தான் மற்றவங்களுக்கு புரியும். ஆனால் நீ பேசாத வார்த்தைகளும் நீ மறைக்கிற கண்ணீரும் கூட ஒரு தாயாக எனக்கு தெரியும். உன் முகத்தை பார்த்து உன் மனசில் உள்ளதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமேன்னு செல்லமே. நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் மனசுக்குள்ளேயே நான் இருந்து வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். நீ எந்த விஷயத்தையெல்லாம் ஆசைப்பட்டும் அதை அடைய முடியாமல் கிடைக்காம சரி போனால் போகட்டும்னு தியாகம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ, உன்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன். உன் வாழ்க்கையில் நான் ஒரு புது தொடக்கத்தை கொண்டு வந்து தரப்போகிறேன். யாரெல்லாம் உன்னை தடுக்க நினச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை தள்ளிவிட நினச்சாங்களோ அவர்களையும் அந்த விஷயங்களையும் அழிப்பேன். நீ நினச்ச விஷயத்துக்கு உன் முயற்சிகளுக்கு எந்த முட்டுக்கட்டையும் வரவிட மாட்டேன். உன் கண்ணீரையும் நீ மௌனமாக வருத்தப்படுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இனி யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு முன்னேறுவதற்கு இந்த வராகி அம்மாவே உனக்கு வழிகாட்டுவேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் மன வலியையும் வேதனையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்ல பாதையை நான் காட்டுறேன் செல்லமே. உன் முயற்சிக்கும் உன் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ செஞ்ச பாவம், கர்மாக்கள், பயம், பிரச்சனை என எல்லாமே இப்போதே முடிவுக்கு வந்து இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் நீ யோசித்து கவலைப்படாமல் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த நல்ல நாளில் உன் கவலைகளை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கு சுகமான சந்தோஷத்தை கொடுக்குறேன். உன் மனசை லேசாக்கி உனக்கான நல்ல வழிகளையும் நான் காட்டுறேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நிச்சயம் துணையாக இருக்கும். நீ போகும் பாதையில் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கான வெற்றியையும் கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும்னு பயப்படாதே. அந்த நாளுக்கு நான் ஏற்கனவே முன்னாடியே போய் உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் சரி பண்ணிட்டேன். வருங்காலத்தில் உனக்கு வர வேண்டிய எதுவுமே தவறாமல் தப்பாமல் உனக்கு கிடைச்சிடுமே செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய கடமை அல்லவா? உனக்கான பாதையில் நான் நிச்சயம் துணையாக இருப்பேன். என்னுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும்.
நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காத. அடுத்தடுத்து உனக்கு எதை எப்படி முடிச்சு கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாகவும் நானே இருந்து எந்த விஷயத்திலும் உன்னை சோர்ந்து போக விடமாட்டேன். சோர்வுக்கு நடுவிலும் உனக்கு நம்பிக்கையை தரதான் நான் வந்திருக்கேன். இருளான உன் வாழ்க்கைக்கு முடிவு கட்டி இன்பமான வாழ்க்கை உனக்கு கொடுப்பதற்காகவே உன் வாழ்க்கையில நான் ஒளியாக வந்து சேர்ந்திருக்கேன் என் செல்லமே. உன்னை ஏமாத்தினவங்க அவங்க செஞ்ச செயல்னு எல்லாத்தையும் யோசிச்சு உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற முடிவுக்கு வந்துடாதே. யார் உன்னை ஏமாத்தினாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. எல்லா ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவே இந்த வராகி அம்மா இருக்கேன். நீ போகும் பாதையில் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு எதிராக நடக்கும் விஷயங்களை எல்லாம் சோதனைகளை எல்லாம் எதிரிகளை எல்லாம் அழித்து முறித்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ளேயே அழுது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. எங்க உன்னுடைய கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னா, உன் வலியையும் வருத்தத்தையும் அடுத்தவங்க கிட்ட சொன்னா உன் பலம் குறைஞ்சு போயிருமோ, நீ பலவீனம்னு மற்றவங்க நினைச்சிருவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு எதையும் வெளியே சொல்லாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்க தானே. உன் கஷ்டத்தை நீ வெளியே சொல்றதால அது ஒன்றும் உனக்கு பலவீனம் கிடையாது. யாரையும் நம்பி சொல்ல முடியாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லு. சொல்றதின் மூலமா உன் மனசு தூய்மை உண்டாகும். நீ சுமந்த வழியை எல்லாம் இந்த வராகி அம்மா இறக்கி வச்சு உன் பொறுமைக்கு ஏற்ற நல்ல பொக்கிஷத்தை கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ, எதனால நம்பிக்கை உடஞ்சி நொறுங்கி போயிருக்கியோ, அது அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். நீ யாரெல்லாம் நம்பி போனியோ, யாரெல்லாம் நல்லவங்க நினச்சியோ, அவங்க உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே கொடுத்தார்கள் அல்லவா. அதை நீ மறந்துரு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க செஞ்சது ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேல் கவனமாக இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாமே தவிர அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே நினச்சி நீ வருத்தப்பட்டு மனசில் சுமையை சுமக்காதே. அவங்க செஞ்சது இனிமேல் நீ கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் உனக்கு கொடுத்த ஒரு அடையாளம், ஒரு நல்ல சலுகைன்னு வச்சுக்கோ. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழு. உன் நெஞ்சுக்கு அமைதி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே இந்த வராகியமாக வந்திருக்கேன். உன் மனசில் இருக்கிற வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான பாதையில் நான் வெற்றியை கொடுப்பேன்னு செல்லமே. உண்மை என்னன்னா, நீ நினைக்கிறத விட உன்னை பற்றி நீ யோசிக்கிறத விட நீ மிகவும் பலசாலி, புத்திசாலி. எத்தனையோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக வந்த போதெல்லாம் நீ தைரியமான ஆளாகத்தான் மாறியிருக்க. உன்னை கீழே இழுக்க நினச்சவங்களே இப்போது நீ ஜெயிக்கிறத பார்த்து உயர்றதை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. உன் வாழ்க்கையில் இனிமே நான் அமைதியையும் சக்தியையும் கொடுத்து உன்னை அழகாக வாழ வைக்க போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்கும் நீ நல்ல பிள்ளையாக தான் இருந்த, நல்லதை தான் செஞ்ச. ஆனால் யாருமே உனக்கான நல்லதை நினைக்கல பார்த்தியா. எல்லாரும் அவங்க நல்லா இருந்தால் போதும், அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், அவங்களுக்கு தேவைப்படுறது கிடைச்சா போதும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு யோசிச்சாங்களே தவிர உன்னை பற்றி யோசிக்க இங்கே ஒருத்தரும் இல்லையேன்னு நீ வருத்தப்படாத. உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல இந்த வராகியம்மா வந்துட்டேன். உன் வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாரும் இப்போ நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறத பார்த்து தானாகவே விலகி போகிறாங்க. உன்னோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டவங்கெல்லாம் வயிறு எரியிற அளவுக்கு வாய் அடைகிற அளவுக்கு நான் உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். இனி எந்த குறையும் இல்லாமல் என் செல்ல பிள்ளையான உனக்கு ராஜயோகத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வாழ்க்கையும் அழகாக்கி நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன்.